அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உரையமர்வு. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர், கவிஞர், தலைமை ஆசிரியர் இளம்பிறை அவர்கள். முதல்ல எப்படி அறிமுகம்னா, என்னுடைய இளங்கலை பாடத்திட்டத்துல அவங்களுடைய கவிதை அப்பாவின் கையெழுத்து அப்படிங்கிற 2 கவிதைகள் வழியாக தான் முதல்ல அவங்களை அறிமுகம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய கவிதைகள் நிறைய படிக்கிறது உண்டு. கிட்டத்தட்ட 1990கள்ல இருந்து அவங்க எழுதிட்டு வராங்க. சமூகத்துல நமக்கு இன்னைக்கு இயல்பாக்கம் செய்யப்பட்ட யதார்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண் ஒடுக்குமுறையை எதிர்த்து நிறைய கவிதைகள் அவங்களுடைய கவிதைகளை அவங்களுடைய மொழிய கவிதைகளாக அவங்க பதிவு செஞ்சிருக்கிறது பார்க்க முடியும். பெண்களுடைய வாழ்வியல், அதுக்கப்புறம் ஒரு பெண்ணினுடைய பால்ய கால வாழ்வினுடைய அழகியல் எப்படி இருக்கும், அவங்க இப்போ இந்த ஒடுக்குமுறை நடந்த சமூகத்துல ஒரு பெண்ணினுடைய குழந்தைமை எப்படியெல்லாம் இருக்குது, அதை நினைத்து பார்க்கும் போது இப்ப நமக்கு எப்படியெல்லாம் அது பெண்ணினுடைய வாழ்வை மாற்றி இருக்கு அப்படிங்கிற கவிதையெல்லாம் அவங்களுடைய கவிதைகள்ல அந்த மொழிகள்லாம் வெளிப்படும். ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, நான் எதற்கோ அழுதுருக்கேன், அப்படியெல்லாம் அழுகும் போது திடீர்னு நான் ஒரு காட்டுக்கு வேலைக்கு போனப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டேன், பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு சொல்லி என்னோட சேர்ந்து அம்மாவும் அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, அந்த பால்ய காலத்தில் இருந்து இந்த சமூகம் எப்படி பெண்ணை பிடித்து ஒடுக்குமுறைக்காக ஆளாகுகிறது அப்படிங்கிற மொழியெல்லாம் அவங்களுடைய கவிதைகள்ல நிறைய இருக்கும். அவங்களுடைய ஒளியும் இடம் அப்படிங்கிற ஒரு கவிதை எனக்கு அவங்களுடைய கவிதைகள்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. நிற்கும் இடந்தோறும் குறிகள் உணர்ச்சி பற்றி உரத்து பேசி மனம் பூச வைக்கும் மதுபான பிரியர்களின் வார்த்தை நாற்றம், தொட்டல், உரசல், உடன் வருதல் என போய் சேரும் இடம் வரைக்கும் தொல்லை தரும் தொடர்கள், கடந்து செல்லும் எல்லா பெண்களுக்கும் உடலளவு கணக்கெடுக்கும் நவீன ஸ்டோர் நண்பர்கள், சந்தக்கடை, சாக்கடை குளம், மூத்திரச்சந்து தாண்டி இடையாடாது, நெஞ்சு குலுங்காது, கால் கடுக்க நடையில் ஓடி சென்று சேர்கிறேன் நாளும். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது ஒளிந்து கொள்வதற்கு, எரிந்து கொண்டே இருக்கும் மிருகத்தின் உதடுகள், அது ஒரு இடம் அல்லது அறை என்றே அழைக்கப்படுகிறது எல்லா வீடுகளிலும். எனக்கோ தீராமல் என்னை வென்று கொண்டிருக்கும் மிருகம். ஆடவர்களும் அவ்விடத்தை எப்போதாவது எட்டி பார்ப்பதுண்டு. ஆனாலும் ஒருபோதும் அதன் வாயில் குதறுபடாத அவர்கள் வாழ்வு கடமைகள் பல புரிந்த காவிய வாழ்வாகி வரலாற்று சுவர்களில் வரையப்படுகின்றன விதவிதமான தோரணைகளுடன். நரநரவென என் சிந்தனைகளை கடித்து குதறும் அதன் கூற பற்களுக்குள் நானாகவே புகுந்து கொள்ளும் நிர்பந்தம் நாளும். என் கரங்களை சுட்டுக் கொண்டே இருக்கும் அம்மிருகத்தின் உதடுகள் எரிந்து கொண்டே உள்ளன. என் கால்களை விழுத்து இறுக்கி தன்னிடமே நிற்க வைத்துக் கொள்ளும் அந்த வலிய மிருகத்தின் பற்களையும் நானே துளக்கி துளக்கி சுத்தம் செய்வதில் தேய்ந்து கொண்டே இருக்கும் ஆயுளின் இறுதி நாட்களுக்கு சில தினங்கள் முன்பாக என் சமையலறை மிருகமே என்னை வெளியேற்றிவிடும் அதனிடமிருந்து. அப்போது நீரும் நிறமும் இழந்த ஒரு தாழம்பூச்சருகினை காற்று தூக்கிச் சென்று காண முடியாது உதிர்த்துக் கொண்டிருக்கும் வெளியேறும் அப்படின்னு அந்த கவிதை முடியும். அந்த சமூகம், இந்த குடும்ப நிறுவனம் அதையெல்லாம் பெண்ணை எப்படி ஒரு சமையலறைக்குள்ளேயே ஒடுக்குது அப்படிங்கறத ஒரு காத்திரமான முறையில பதிவு செஞ்சிருப்பாங்க. இந்த குடும்ப நிறுவனம் நிறுத்தக்கூடிய வன்முறை அதை எல்லாமே அவங்களுடைய கவிதைகள்ல மொழியாக்கக்கூடிய அதே நேரம் இயற்கையை பற்றிய அந்த ஒரு அழகியலும் அது பெண்ணியத்தோட எப்படி இணைந்திருக்கு அப்படிங்கிறதையும் இவங்களுடைய கவிதைகள்ல பார்க்க முடியும். இறந்து மிதக்கும் ஒரு ஆறு அப்படிங்கிற ஒரு கவிதை. திருப்பி துறக்கும் பேராறு எதிர்பாரா தருணத்தில் சாபச் சாம்பலை வீசி மறையும் வரம் கேட்ட தெய்வங்கள், புழுதி மண்ணில் புரண்டு அழுது அடம் பிடிக்கும் குளிப்பாட்டி துடைத்தெடுத்த நினைவுகள் தனித்தனியே, விழிப்பை சுற்றிலும் பசித்த மலை பாம்புகளாக தொங்கிக் கொண்டிருக்கும் பயத்தின் நாவுகள், இருள் வனத்தில் மின்மினி பூச்சிகளாகி பறந்து கொண்டிருக்கும் உயிர், மனம் கவ்வி பறக்கும் பெரும் பறவை ஒன்றின் வெளிர்வண்ண இறகுகள் உதிர்ந்து கிடக்கும் வற்றிய ஏரியில் வானம் உரசி பறக்கும் முன்பு அமர்ந்து மீன் தின்ற பறவைகளை பார்த்து வரப்போகும் மழைக்காலத்தை எண்ணிக்கொண்டது ஏரி அப்படிங்கிறது. ஒரு பெண்ணினுடைய வாழ்வியல் எப்படி இந்த சமூகத்தால வறண்டு போன ஒரு இதா இருக்கு, அதனுடைய விடுதலையை எண்ணி ஒரு பெண் மொழி எப்படியாக கட்டமைக்குது அப்படிங்கறது இந்த கவிதைகள் சொல்லும். அவர்களை நானும் எனது கவிதைகளும் அப்படிங்கிற தலைப்புல இங்க உரையாற்ற இருக்காங்க. அம்மா அவர்களை உரையாற்றுவதற்கான அன்புடன் அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் தாய்வாளர் நகேஷ்ங்கிறார்.
நண்பர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். எந்த ஒரு திட்டமும் இல்லை எனக்கு. என்ன மனசுல இருக்கோ அதை அப்படியே சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா நான் அங்க கவிதை வாசிக்கிறதுக்காக பெரிய ஒரு ஏற்பாட்டோட வந்தேன். ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அது ஒரு 5 கவிதைகள் வாசிக்கலாம்னு வந்தேன்னா ஒரு 2 கவிதையோட நிறுத்திட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், வடிவேல் சொல்ல ஆளே இல்லாத கதையில எதுக்கு ஆத்திரங்கிற மாதிரி அங்க அதற்கான சூழல் இல்லாம இருக்குது. அதனால அது மட்டும் இல்ல, தமிழ் நம்முடைய உள்ளத்தின் மொழி. உள்ளத்துல இருந்து நம்ம இத பேசுறோங்கிறதுனால உங்கள்கிட்ட நிறைய பேச முடியும் அப்படிங்கிறதுதான். நானும் எனது கவிதைகளும் அப்படிங்கிறது சும்மா ஒரு வெற்றி செல்வி கேட்டாங்க, உடனே சொன்ன ஒரு தலைப்பு ஈஸியா இருக்குங்க. அவங்க கூட சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களா அப்படின்ட்டு. இல்லம்மா, யோசிக்கிறதுக்கு எல்லாம் எங்க எலெக்ஷன் நேரம், அங்க எங்களுக்கு எலெக்ஷன் வகுப்பு போட்டிருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு உண்மையிலேயே டைம் இல்லை, அவ்வளோ வேலை ஜாஸ்தியா இருக்கு ஸ்கூல்ல எல்லாம். அதனால இந்த நானும் எனது கவிதைகள்ங்கிறது எனக்கு கொஞ்சம் உரையாடுவதற்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களோட. நான் ஒரு உரையினே வைக்கல, நீங்க உரையாடலாம். பேச்சு ஒரு ஜனநாயகமா இருக்கணும், ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்குற மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது தோணும்னா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன். தெரிஞ்சா, எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, தெரிஞ்சா சொல்லுவேன். எப்படி இதை தொடங்கலாம் அப்படின்னா, நானும் என்னுடைய கவிதைகளும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பால்யத்துல இருந்தே, ஒரு சிறு வயதில் இருந்தே, ஒரு சிறு வயது தோழி பெருசா ஆனதுக்கு அப்புறமும் ஒரு விளையாட்டு தோழி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி, எது வந்தாலும் எது போனாலும் கவிதை என்கிறது. அதாவது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பிரியாத ஒரு ஒப்பந்தம் இல்லாத ஒரு ஒப்பந்தத்துல இந்த கவிதை எப்பவும் கூடவே இருக்கு. அது ரொம்ப நல்லாதான் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு இலக்கியத்துல ஒரு கதையோடையும் கவிதையோடையும் அந்த நினைவுகளோடையும் பிற நம்மள ரொம்ப தாக்காம இருக்கிறதுக்கு, புற சூழல்கள்லாம் நம்மள ரொம்ப தாக்காம இருக்கிறதுக்கு, பிற வழிகள் ஏமாற்றங்கள் எல்லாம் நம்மள ஈர்த்து போக செய்யறதுக்கு இலக்கியம் நமக்கு பயன்படும். இலக்கியம் படிச்சா என்ன கிடைக்கும்? எதுக்கு இலக்கியம் படிக்கணும்? இலக்கியம் படிக்கணுமா? இலக்கியம் சோறு போடுமா? அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனா நான் அங்க ரஷ்யாவில படிச்சேன், அமெரிக்காவில படிச்சது, அது அந்த கவிஞர் சொன்னாரு, இது சொன்னாங்கலாம் சொல்ல விரும்பல, சொல்ல முடியல. நான் என்ன உணர்ந்தேன், எனக்கு என்ன கிடைச்சது, என்னுடைய நேரடி அனுபவம் என்ன அப்படிங்கிறதான் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த இலக்கியம் இலக்கியம் படிச்சதுனால, அது இலக்கியத்துல இருக்கிறதுனால, கவிதை எழுதுறதுனால என்ன நான் பெருசா அனுபவிச்சேன் அப்படின்னா, எல்லாமே மகிழ்ச்சியானதான் நினைச்சு பார்க்கும்போது. இலக்கியத்தால, கவிதையால வந்தது எல்லாமே. பெரிய வருமானம் எல்லாம் வராது நமக்கு இலக்கியத்துல. பேச்சாளரா, ஒரு எழுத்தாளரா, புத்தகம் எழுதுறவரா, ஒரு நாளிதழ்ல எழுதுற, எவ்வளவு பெரிய பத்திரிகையில நீங்க தமிழ்நாட்டுல எழுதுனா கூட 300 ரூபா 400 ரூபாய் தான் கவிதைக்கு கொடுப்பாங்க. அது சேர்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. அது கவிதை எழுதி சம்பாதிக்க முடியுமா? எல்லாம் கிடையாது. இப்போ சம்பாத்தியங்கிறத வெறும் பணமா மட்டும் பார்த்தோம்னா அது வெறுமையா இருக்கிறோம். சம்பாத்தியங்கிறது நமக்கு அனுபவமா இருக்கலாம், அறிமுகமா இருக்கலாம், நல்ல மனிதர்களோட அறிமுகம் நமக்கு கிடைக்கும். நிறைய நமக்கு நம்ம ரொம்ப தூரமா இருந்து இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம நிக்க முடியுமா, போக முடியுமான்னு பாக்குறவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரியானவர்கள் எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தான் வருமானம். நல்ல நட்பை கொடுக்கும், நல்ல மனிதர்களை எல்லாம் காட்டும். இதுதான் கவிதை நமக்கு கவிதையோ கதையோ நாவலோ கட்டுரையோ நீங்க அறிவார்ந்து யோசிச்சு எழுதும்போது உங்களுக்கு இதுதான் கொடுக்கும். சரி, எப்படி எழுதுறது? நான் எப்படி எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு 8வது 7வது படிக்கும்போது எங்க அம்மா என்ன விறகு வெட்ட அழைச்சிட்டு போனாங்க ஆத்தக்காருக்கு. அப்ப நிறைய அந்த விறகு வெட்டி அந்த இதெல்லாம் கிடக்கும்ல, கிளையெல்லாம், அதெல்லாம் இழுத்து கொண்டாந்து நான் எங்க அம்மாட்ட கொடுக்கணும். அவங்க வெட்டி கட்டா கட்டி அந்த தலையில தீட்டு வரணும். அப்பெல்லாம் விறகு அடுப்பு தான்.
அப்படி இருக்கும்போது ஒரு காஞ்சி கிடந்த ஒரு கிளையில பாத்தீங்கன்னா நிறைய கொடி படர்ந்து கிடந்தது. அந்த கொடி பூத்தும் இருந்தது, அழகா பூத்து இருந்தது. அது என்ன கொடின்னு தெரியாது, அந்த பூவெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த கொடியை இழுத்து விட்டுட்டு அந்த கொடியை அறுத்துட்டு அந்த அந்த விறகை எடுக்க எனக்கு மனசு வரல. அந்த கொடி அது இருக்கட்டும், இந்த விறகை எடுக்க வேண்டாம், நம்ம இந்த கொடிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் வந்து நான் யோசிச்சேன், அது அந்த கொடியை பத்தி ஏதோ ஒண்ணு எழுதுனேன். அந்த கவிதை எனக்கு ஞாபகம் இல்லை. அதுதான் அப்படிதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். இப்ப கிராமத்து சூழல்ல நீங்க எல்லாமே எது எது யாருமே படிச்சவங்க இருக்க மாட்டாங்க, இலக்கியம் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊர்லயே பணக்காரவங்க யாருன்னா 2 சைக்கிள் யாரு வீட்டுல வாங்கிட்டாங்களோ அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க. வீட்டுல 2 சைக்கிள் வச்சிருக்காங்க, 4 மாடு நிக்குது, கோழி நிறைய நிக்குது, ஆடு நிறைய நிக்குது. எங்கேயோ ஊர்லயே ஒரு பணக்காரர் 2 பணக்காரவங்க வசதியான, அவங்களுக்கும் 1000 கஷ்டம், அப்படிதான் இருப்பாங்க. அவங்களதான் நம்பிட்டு இருப்போம். அப்ப வந்து ஒண்ணு எல்லார் வீட்லயும் விளக்குதான் எரியும். அப்பதான் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் ஒத்த லைட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு பல்பு எரிய விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட எங்க வீட்டுல வாங்க முடியல, வாங்கல. அவங்க எங்க அப்பா படிக்காதவங்கிறதுனால அதை மூவ் பண்ணி அவரால் வாங்க முடியல. இப்படிதான் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து இப்படி அனுபவத்துல இருந்து எழுதுனதுதான் அதிகம். எங்க அம்மா எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்க. இன்னொரு அம்மாவோட சேர்ந்து வேலை முடிச்சிட்டு ஏதோ ஒரு துக்கத்துக்கோ எதுக்கோ போயிட்டாங்க. வீட்டுல ஒண்ணுமே இல்ல, நல்ல மழை, குளிருது, எல்லாம் படுத்திருக்கிறோம். தூக்கமே வரல, எனக்கு பசி. அப்புறம் அப்பதான் நான் ஒரு நோட்டை எடுத்து பென்சில்ல எழுதி வச்சேன் ஒரு கவிதை. பசியில தூக்கம் வர மாட்டேங்குது, அம்மா அடுப்பை பற்றவை, குளிராவது காயலாம். இதுதான் வந்து நான் எழுதி சேகரிச்ச ஒரு கவிதை முதல்ல. இதுக்கு முன்னாடி சேகரிச்ச எழுதுன அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அப்புறம் நல்ல அனுபவங்களா இருக்கும். ஒரு புளியம்பழம் உழுக்குவாங்க தெரியுங்களா, அது உழுக்கும் போது ஒரு மழை பெய்யற மாதிரியே இருக்கும் இந்த சத்தம், மழை பெய்யற சவுண்டு மாதிரியே இருக்கும். என்ன மழை பெய்யுது திடீர்னு இப்பதான் வெயில் அடிச்சுன்னு பார்த்தா புளிய மரத்துல புளியம்பழம் உழுக்குவாங்க. அப்புறம் ஒரு குளம் வந்து பிடிப்பாங்க, மீன் பிடிப்பாங்க. அது நிறைய அள்ளி மலர்கள் பூத்து கிடக்கும், பாசி படிந்த படிக்கட்டுகள் இருக்கும் நிறைய. எங்க பார்த்தாலும் தஞ்சை மாவட்டம்ங்கிறதுனால, இந்த கடைமடை பகுதிங்கிறதுனால நீர்நிலைகள் எக்கச்சக்கமா இருக்கும். வழுக்கு பாதைகள், தாண்டு பாதைகள், சறுக்கு பாதைகள், ஆடு மாடு கொட்லு புல்லு கட்டு, இப்படி வந்து உனக்கு தோணும் எழுதணும்னு. நான் பாட்டை எழுதி வச்சுட்டு அதை யார்கிட்டையும் காட்ட மாட்டேன். அதை நான் எழுதுனதை யாராவது பார்த்தாலோ எடுத்தாலோ படிச்சாலோ எனக்கு வெக்கமா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஐயோ என் கவிதையை படிச்சுட்டாங்க, என் கவிதையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுதி சேர்த்துதான், ஒரு வரியும் 2 வரியுமா எழுதி சேர்த்துட்டு அப்புறமா அத இதெல்லாம் இப்படி எழுதுறதுக்கு பேருதான் கவிதை அப்படின்னு 9வது படிக்கும்போது ஒரு கவிதை புத்தகத்துல கவிதை எழுதி பாரதிதாசன்லாம் ரொம்ப விரும்பி படிப்போம், மனப்பாட பகுதியெல்லாம். அப்புறம் அந்த வட்டத்துல வந்து எங்க ஊர்ல ஒரு இலக்கிய மன்ற கூட்டம் நடத்தினாங்க. அதுல வந்து சிலர் சிறு பத்திரிகை நடத்துற நண்பர்கள் பேசுறவங்க அவங்க எல்லாம் வந்தாங்க, அவர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த சிறு பத்திரிகை, இப்ப மாதிரி பத்திரிகை கிடையாது. அப்ப எல்லாம் கையெழுத்து பிரதியா கூட நடத்துவாங்க. கையாலே எழுதி ஒரு 20-30 கையெழுத்து பிரதி எழுதி அப்படியே அது ஒரு சுற்றுல வரும். எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, நம்ம இப்ப படிக்காம அப்படியே படிக்க முடியல, படிக்காம வச்சிருக்கோம். ஒரே ஒரு புத்தகத்தை 50 பேர் படிச்சிருவோம், 50 சுத்து வந்துடும். மேத்தாவா இருக்கட்டும், வைரம் என்ன கிடைக்குதோ. அப்ப அந்த காலகட்டத்துல எனக்கு அறிமுகமான நண்பர்கள் கொடுத்த புத்தகங்களை தான் நான் படிச்சேன். அப்ப அவங்களுடைய கவிதைகளை தான் முதல்ல மனப்பாடம் பண்ண எழுதும். மேத்தாலாம் எழுதியிருப்பாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்கும். வரம் கொடுக்கும் தேவதைகள், வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன், கரம் கொடுக்கும் வாய்ப்புகளை கை கழுவி வீசினேன், கை கழுவி வீசிவிட்டு காலமெல்லாம் பேசினேன், என் வாழ்க்கை நாடகத்தில் எத்தனையோ காட்சிகளில் எழமுடியா வீழ்ச்சிகள். அந்த சந்தத்தோட நல்லா இருக்கும் மேத்தா கவிதை. கண்ணீர் பூக்கள், விளைஞ்ச நெல்ல அறுக்கும் போது என்னடி பேச்சு பொன்னி, என்னடி பேச்சு
அதை வீடு கொண்டு சேர்க்க வேண்டும் மணி என்ன ஆட்சி அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாரு அவர். செருப்புடன் ஒரு பேட்டி. அப்ப படிச்சதுனால, அப்ப கிடைச்சதை படிச்சதுனால அப்துல் ரஹ்மான் தத்துவமா எழுதுவாரு. அப்துல் ரஹ்மானுடைய கவிதை பாத்தீங்கன்னா ஒரு தத்துவ சாயல்ல இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க உங்களை மாதிரி இருக்கும்போது, உங்க வயசுல இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச புத்தகங்கள், அறிமுகமான கவிஞர்கள், எங்க நட்பு வட்டத்துல படிச்சவங்க இவங்கதான். இவங்க எல்லாம் படிச்சுட்டோம், மனப்பாடம் பண்ணுவோம், பேசிட்டு இருப்போம், திரைப்பட பாடல்களை பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சென்னை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு, அந்த காலச்சுவடு அது மாதிரி பத்திரிகை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு, நவீன இலக்கியம். இலக்கியங்கிறது அழகியல் இருக்கணும். ஆனா அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அழகியலை விட உண்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தேன். கவிதைக்கு பொய் அழகு இல்ல, மெய்தான் அழகு. எவ்வளவு மோசமான விஷயங்களா இருந்தாலும் உண்மையை எழுதணும், அதுதான் இலக்கியமா கொண்டாடப்படுது அப்படின்னு. நம்ம வாய் இப்ப நான் பேசுறத, மனசு நினைக்கிறத வாய் பேச முடியாது சொல்லிட்டு, பேச முடியாத நெருக்கடிகள், இக்கட்டுகள்லாம் மனசுல தேக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் எழுதணும். அப்படித்தான் எழுதணும், அப்படிதான் உண்மையா எழுதுறது. அப்ப ஏதோ ஒரு இலக்கியம்னா ஒரு நிலவை பத்தி, சந்திர நட்சத்திரங்களை பத்தி, வானத்தை பத்தி, ஒரு ரோஜா பூவை பத்தி அப்படி எழுதுறது அதுதான் எழுத்து அப்படிங்கிறது இல்ல. ஒரு வழியோட ஒரு ரோட்ல கிடக்குற ஒரு சொறி பிடிச்ச ஒரு நாயை பத்தி பெயினா படுத்திருக்கு, அது ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு இல்லை, போறவங்க எல்லாம் ஒரு கல்லை தூக்கி போட்டு இருக்கிறாங்க, அது உடம்பெல்லாம் ஏற்கனவே காயமா இருக்கு. ஒரு மாடு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போகுது, அது ரொம்ப இழுக்கவே முடியல, சும்மா நாக்கு தள்ளுது, கார் குச்சால குத்துறாரு வேகமா சொல்லிட்டு வண்டிக்காரர். இந்த மாதிரி விஷயங்களை, இப்படி உன்னதமான விஷயங்களை ஒரு வயதானவர், ஒரு யாரும் இல்லாதவர், ஒரு பசிச்ச மனுஷர், குடும்பம் கைவிட்ட ஒரு மனிதன், ஒரு இறந்து வந்தவர், எதை பற்றி இப்படி எழுதுவதுதான் உண்மையான நம்முடைய பார்வை, நம்முடைய கோணத்தை மாத்தி ரொம்ப உயர்வா, உன்னதமா, ரொம்ப அழகியலா அப்படிங்கிறது எல்லாம் இப்படி இதுவும் இலக்கியம் தான். ஒரு ஆட்டுக்குட்டியை பத்தி எழுதுறது. நான் எங்க அம்மா ஆட்டுக்குட்டியை மடியில போட்டு ஈட்டி விடுறீங்க அதுக்கு எழுதுன்னு சொல்லிட்டு, அது படிக்காதவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈட்டி கொண்டிருக்கும் அம்மாவும், பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை, உயிர்களிடத்தில் அன்பு வேணும். உயிர்களிடத்தில் அன்பு வேணும்னு அவங்க படிச்சது இல்லை, பாரதி அவங்களுக்கு தெரியாது, இயல்பாவே அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கவிதை, இப்போது நினைத்தாலும் வருத்தமாக இருக்கிறது. காய வைத்த தானியங்களை காவல் காக்கும் சிறுமியாக, நெல்லு காய வச்சிருப்பாங்க களத்துல பார்த்திருப்பீங்க, காய வைத்த தானியங்களை காவல் காக்கும் சிறுமியாக காக்கை குருவிகள் மீது கல்லெறிந்து கொண்டிருந்ததை. காக்கா வருது, குருவி வருது தானே விரட்டுவோம் கல்லால ஏத்தி. இப்ப நம்மளால ஒரு காக்கை குருவி மீது கல்லெறிய முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, அப்ப எல்லாம் நீங்க உங்கள கூட எழுதுறவங்க, நிறைய படிக்கிறவங்க நிறைய இருப்பீங்க. எழுதணும்னா நமக்கு ஒரு மன கிளர்வு வரும். அட்டடா, அற்புதமான கவிதை எழுதிட்டோம், கவிதைலாம் இதுதான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஒரு எண்ண கிளர்ச்சி உங்களுக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு கவிதை எழுதிட்டேன், ஒரு கதை எழுதிட்டேன், ஒரு நாவல் எழுதிட்டேன், இல்ல ஒரு சிந்தனை எழுதிட்டேன், இல்ல ஒரு 2 வரி எழுதிட்டேன். நேத்து கூட நான் 2 வரி படிச்சேன். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு 2 வரி, விடிந்தால் பேசலாம், விடிந்ததும் பேசலாம் நாளையோடு, இப்போது பாட தோன்றினால் பாடு. எவ்வளவு தத்துவமா நல்லா இருக்கு பாருங்க. அப்படி இப்படி ஒரு கீற்று மாதிரி சமயத்துல விழும். அப்படி விழும்போது அந்த தருணங்கிறது நமக்கு ரொம்ப மன எழுச்சி தர்ற ஒரு இதா இருக்கும். ஆனா நீங்க அதை நம்பிடக்கூடாது, அதை அப்படியே வச்சிடணும். அடுத்து 3 நாள் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்து பார்க்கணும். பார்க்கும்போது பாதி தேராததுல மறுபடியும் அதை எழுதணும். நீங்க படிச்சு படிச்சு மட்டும் பார்த்தா பார்த்தாது, எழுதணும், எடுத்து எழுதணும். நீங்க எழுதுதான் அது என்ன செய்யும்,
மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது இன்னும் அதுல ஒரு 4 வரி தான் தேர்ற மாதிரி இருக்கும். நம்ம தான் செதுக்கணும். அதை செதுக்கி 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 அது கடைசி வரைக்கும் ஒரு மன திருப்தி நமக்கு வராது. ஆனா அப்படியே போனா போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நாம அதை முடிச்சுக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம் ஒரு நேர்காணல்ல. கவிதைங்கிறது ஒரு குட்டையில ஊறுற மட்டை மாதிரிதான் அப்படின்னு. தென்னை மட்டையை வெட்டி ஊற வைப்போம் இல்லைங்களா, அது அக்கீத்து முடைகிறதுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஒரு விஷயம் நம்ம மனசுல விழும் அல்லது தோன்றும். விழுந்தும் வரும், அதுவாக தோன்றியும் வரும். அப்படி அந்த விழுந்ததை என்ன செய்யறோம், அந்த ஊறுற மட்டையை தூக்கி கரையில போடுறோம். கரையில போடும்போது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். ஃபுல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கீத்தா முடையிடும். அந்த ஓரமெல்லாம் வெட்டி சரி செய்யணும். அதை காய வைக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அது கூரை மேல பண்ணி வைக்கிறோம். கவிதைக்கும் அப்படிதான். முதல்ல விழுந்துரும் மனசுல, அது கிடக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம போக்குறோம். நமக்குள்ளேயே அதை குழங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை என்ன செய்வோம்னா, அதை கவிதையாக்கி அதை முழுமையாக்கி ஒரு புத்தகம் போட்டு வருவோம். இப்படிதான் நான் எழுதுறதுக்கான இந்த விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒரே தடவை எழுதிட்டு நான் இப்ப என்னுடைய 13வது வயசுல இருந்து எழுதுறேன். இப்ப எனக்கு 55 வயசாகுது. இப்பவும் கூட நான் ஒரு கவிதை எழுதிட்டா முன்னாடி சொன்ன மாதிரி சொல்றது இல்லை. ஏன்னா அது கவிதையாங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுவோம். இது நல்லா வந்திருக்காங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு எழுதுவேன், தொலைச்சிருவேன், தேடுவேன். அப்புறம் எங்கன்னா கிடைக்கும். அப்புறம் ஆமா இல்ல எழுதணும்ல அப்படின்னு எடுத்து எழுதுவேன். அது மாதிரி இருக்கிறதுக்காக அந்த சூழல் தான் காரணம். வேலை, வீட்டு வேலை அப்படின்ட்டு நான் எழுதுவேங்கிறதையே நான் சமயத்துல மறந்துடுவேன். யாராவது சொன்னாதான் ஞாபகம் வரும். நீங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய சென்னையில இருக்கிறோம், எவ்வளவு வருஷமா எழுதிட்டு இருக்கிறோம், படிச்சது ஒரு 37, 38 வருஷமா. பொது வெளியில யாராவது என்ன அடையாளம் கண்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, கிடையவே கிடையாது. நீங்க அவங்க தானா, நீங்க எழுதுறவங்க தானா, உங்களை அதை பார்த்தா அவங்க புத்தகம் படிச்சாங்க. மாணவர்கள் புக் ஃபேர்ல, சென்னை புக் ஃபேர்ல மாணவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரே ஒரு தடவை ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல சரவணா ஸ்டோர் கிட்ட ஒருத்தர் நீங்க இளம்பரை தானே அப்படின்னாரு. எனக்கு 3 நாள் தூக்கமே வருது. மக்களோட மக்களாதான் இருப்பா எப்பவுமே. ஆட்டோல போறது, பஸ்ல போறது, லக்கேஜோட நடக்கிறது போறது. அவனு பேரு கூட கேட்கல நமக்கு. நீங்க அப்படின்னா என்னமோ பேரு சொன்னாரு. சரியா இந்த மகிழ்ச்சியில அது ஏறல எனக்கு. அது அவர்தான். நாங்க எங்க பக்கத்து வீட்லயோ, எங்க எதிர்த்த வீட்லயோ, எங்க வீட்லயோ, அல்லது நான் வேலை பார்க்கிற இடத்துலயோ, இன்னும் சொல்ல போனா வேலை பார்க்கிற இடத்துல இத சொல்றதை விட சொல்லாம இருக்கிறதே மேலும். வேலை பார்க்கிற இடத்துல எல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கலாம், அவன் ஒரு மாதிரி நம்மள முத்திரை குத்தி பண்ணிடுவாங்க. சென்ற ஆண்டு ஒரு செங்கல்பட்டுல சென்னையில இருந்து போய் ஒரு மீட்டிங் போனோம். அந்த டிஓ அவர் எங்கேயோ படிச்சிருக்கிறாரு என் கவிதை. அவர் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் அவர் மேடம் நீங்க வந்திருக்கிறீங்களா, நான் உங்க கவிதையெல்லாம் படிச்சிருக்கிறேன் மேடம் அப்படின்னு ரொம்ப சொன்னாரு. எனக்கு கூச்சமா தான் இருக்கும் அப்படி யாராவது சொன்னா. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமா சார் ஆமா சார் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். போகும்போது என்னோட ஒரு 10 பேர் சேர்ந்து வந்தவங்க திரும்பி வரும்போது ஒருத்த கூட பேசல என்னோட. அவர் பாராட்டிட்டாருங்க. ஒரு தனியா வந்த மாதிரி, என்னமோ என்ன தனித்து விடப்பட்டது மாதிரி. அப்படிப்பட்ட சூழல் தான். இப்ப ஆண்கள் எழுதுனா கூட குடும்பமோ பிற மனிதர்களோ கொண்டாடுவது இல்லை. ஒரு பெரிய வதையை தான் அவர் மறைமுகமா தாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு தான் எழுதுவாங்க யாரும். ஏன்னா இலக்கியத்துல ஒண்ணும் வருமானங்கிறதே எப்பவுமே கிடையாது இல்ல. திரைப்பட பாடல்கள் எழுதுனா வரும். திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதுனா ஒரு பாட்டுக்கு எவ்வளவு 1 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி வரும். நீங்க எழுத்தாளரா இருந்தா உங்க மனசோட நீங்க உரையாடிக்கிட்டு இருக்கிறது, உங்கள்கிட்ட நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது, உங்களுக்கு நீங்களே எழுதிட்டு இருக்கிறது, உங்களை நீங்களே திட்டிக்கிறது, இப்படி இருந்தாதான் இலக்கியம் வர முடியும். நம்ம உலகம் நம்ம உலகத்துல மத்தவங்களை கொண்டு வர முடியாது. மத்தவங்க உலகத்திலையும் நாம பிரவேசிக்க முடியாது. அதனால நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு உருப்படாதவங்க
அப்படின்னு. எங்க அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க சென்னையில. அவங்க சொல்லுவாங்க, இன்னுமா நீ இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற, வீட்டை பாக்குறத விட்டுட்டு அப்படின்னு. அப்பவே எங்க அம்மா சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம் போனதுக்கே எங்க அம்மா வந்து போகக்கூடாதுன்னு விளக்கமாத்த எடுத்து துரத்துவாங்க. பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு. ஒருத்தனை கட்டிக்கிட்டு சட்டிப்பானை கழுவுற வேலைக்கு என்னத்துக்கு படிச்சு என்ன பண்ண போறேன்? பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்கு எங்க அம்மா இல்ல, அப்ப இருந்த எல்லா அம்மாவும். நான் ஒரு அம்மாவா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அது எங்க அம்மா சொல்றது எனக்கு வசதியா இருக்குங்கிறதுனால சொல்றேன். அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடமே அனுப்ப மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள கிராமத்துல இருந்து நடந்தே போகணும், நடந்தே வரணும். இப்படி நடந்தே வருவோம். ஒரு 3-4 கிலோமீட்டர். நிறைய இல்லை. என்னோட செட்டு யாருக்குமே காலுக்கு செருப்பு கிடையாது, தலைக்கு என்ன கிடையாது. ஒரு மஞ்ச பையில ஒரு உடஞ்ச ஸ்லேட்டு, அதுதான் பள்ளிக்கூடத்துல வந்து அப்படியே உட்காந்துருப்போம். மத்தியானம் ஒரு கோதுமை சாதம் போடுவாங்க. அன்னைக்குன்னு எதுவுமே எந்த வசதியுமே அப்போது இருக்காது. அந்த மாதிரிதான் அப்ப இருந்தாங்க. சில பேர் இப்படி படிச்சு வந்ததெல்லாம் வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா தன்னால ஒரு விழிப்புணர்வால வந்தாரு. யாரோ ஒரு வாத்தியார் வந்து ஊக்கப்படுத்தியிருப்பார். யாராவது ஒரு சார் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நீ படிச்சா அப்படி வந்துடலாம் அப்படின்னு ஊக்கப்படுத்தியிருப்பாங்க. அதனால வந்தவங்கதான் அப்ப வந்தவங்களும். மற்றபடி குடும்பமோ சூழலோ பள்ளிக்கூடமோ அவங்கள வந்து உருவாக்குனது கிடையாது. ஆங்கிலமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா எங்க ஆசிரியர்கள் வாசிப்பாங்களே தவிர அவங்களுக்கும் கிராமத்து ஆசிரியர்களுக்கும் தெரியாது. அதற்கான சூழலும் இருக்கிறதே இல்லை. இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி போகும்போது, ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது ஒரு வாய்க்கால்ல சலன்னு தண்ணி ஓடிட்டே இருக்கும். மண் பாதை, அதுல நடந்து அந்த பைய எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த வாய்க்காங்கரையில நிறைய பூ இருக்கும். அந்த பூல கலர் கலரா அது என்ன பூன்னு தெரியாது, பறிச்சு ஒண்ணு போடுவோம். அந்த பூ அந்த தண்ணியில போகும். நாங்களும் அப்படி போயிட்டே இருக்கோம். இந்த பூ பின்னாடி கிடையாது, உன்னோட பூ என்னோட பூ அப்படின்னு. சில பேரோட பூ போய் அந்த முள் அடசல் இருக்கும், அங்க மாட்டிக்கும். இல்லைன்னா பலகை போட்டிருப்பாங்க, அதுல மாட்டிக்கும். அந்த பூவை விட்டுட்டு அவங்க நடந்துருவாங்க. ஆனா என் பூ, நான் கிள்ளி போட்ட பூ போய் அந்த முள் அடசல்லையோ அந்த இதுலயோ போய் மாட்டினா நான் விடவே மாட்டேன். இறங்கி எவ்வளவு முள்ளா இருந்தாலும் சரி, அவங்க அந்த பூவை எடுத்து அந்த பக்கம் விட்டு அந்த பூவோட போயிட்டே இருப்பேன். இப்பவும் நான் அந்த பூவோட போயிட்டே இருக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் அந்த இலக்கியத்தை தொடர்ந்தோம்னா, இதை நான் ஒரு கவிதையா கூட எழுதியிருக்கேன். என் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையா கூட எழுதியிருக்கிறேன். இப்படி சின்ன விஷயங்களை நீங்க எடுத்துங்க. எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துங்க. இப்ப உலக புகழ் காணாசு மொழிபெயர்த்திருக்காரு. நோபல் பரிசு வாங்கின நாவல்கள் எல்லாம் சின்ன சின்ன நாவல்களா தான் இருக்கு. இந்த நாவலுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, இதுல என்ன அப்படி விசேஷம், ஏன் இதை தேர்வு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து உண்மையா எழுதியிருக்கிறாங்க. அந்த உண்மைக்கு கிடைத்த பரிசு தான். அந்த உணர்வுகளை மதிக்காம, எனக்கு வந்து அவன் மேல வாந்தி எடுக்க கூட அவனை ஓங்கி ஒரு அரைச்சலோட போனா கூட நம்ம அதை மறுத்துட்டு வேற மாதிரி எழுதுவோம். மனிதர்கள் அன்பானவர்கள், நல்லவர்கள் அப்படின்னு எழுதுவோம். அப்படி இல்லாம இந்த அந்நியன் நாவல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க பிரெஞ்சு மொழியில அந்நியன் நாவலை படிச்சு பாத்தீங்கன்னா, எடுத்த எடுப்புலயே அம்மா இறந்து விட்டார், இன்றொரு நாளே இருக்கலாம், சுடுகாடு போய் எனக்கு ஒரு சிகரெட் குடிக்க வேண்டும் போல இருந்தது, அப்படி எழுதுவாங்க. அப்ப அப்படி நமக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா அதை மறைச்சிட்டு நம்ம வேற ஒண்ணு எழுதுவோம். அந்த உள்ளத்தோட மொழியை மறைச்சிட்டு வேற ஒண்ணு எழுதும் போது அந்த இலக்கியம் அது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். மத்தவங்களுக்காக பேசுறதுக்கு அப்பயும் பசிக்கும். யார் இருந்தாலும் நமக்கு பசிக்கும். அந்த உணர்வுகள் அப்படியேதான். ஆனா அதை வந்து மறைக்காம எழுதும் போதுதான் அது வந்து அந்த உண்மைக்காக அந்த பரிசு கிடைக்கும். எல்லாரும் பேச தயங்குற, சொல்ல தயங்குற ஒரு விஷயத்த துணிச்சலாக பேசுவதுதான் கவிதை. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். துணிச்சலா சொல்றது, துணிச்சலா பேசுறது, அதுதான் இலக்கியம். மற்றவர்கள் இத சொன்னா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு. இப்ப சொல்றாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்க, எங்களை அவன் ஒரு மாதிரி பண்ணான், இவன் ஒரு மாதிரி பண்ணான், அவன் வந்து இப்படி கைய பிடிச்சான், அவன் வந்து குட்டிட்டு போனான் அப்படி. அப்பெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு பயம், நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு.
ஆனா இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் துணிச்சல், இதுதான் இலக்கியம். அந்த சொல்ல பயந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மோசமான நிலை. அப்ப புறச்சூழலும் அப்படி இருந்தது. புறச்சூழல் இப்ப எல்லாம் வந்து மாறி மாறி வந்து தெளிவடைஞ்சு வந்துருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எழுதி 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 அத ஒரு புத்தகமா ஆக்கி, அது ஒரு திருவாரூர்ல திருவிக்க அச்சகம்னு ஒரு அச்சகம் அங்க கொண்டு கொடுத்துட்டாங்க. அது ஒருத்தர் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டான் ஒரு கட்டப்பையில ஏற்றி கொண்டு வந்து 18ஆம் நம்பர் பஸ்ல ஏற்றி வந்து கொண்டாந்து மண் சுவத்துல வச்சுட்டான். வச்சுட்டு நான் புத்தகம் எழுதிட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் கரையான் அடிச்சிருச்சு. கொஞ்சம் புத்தகம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க சொன்னாங்க, புத்தகம் எழுதுனா அதுக்கு ஒரு வெளியீட்டு விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே எங்க ஆசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அப்போ ஒரு 19 வயசு இருக்கும். ஒரு வெளியீட்டு விழா வச்சு எல்லாரும் புகழ்ந்து பேசி அதுல ஒரு சண்டை வந்து இதெல்லாம் நடக்கும். அதுல ஒரு சண்டை வந்து இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் நவீன இலக்கியம் எல்லாம் படிச்சு ஆரம்பத்துல நானும் சந்த கவிதைகள் தான் எழுதினேன். நம்ம ஆரம்பத்துல எப்படி எழுதணுங்கிறத நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காவது நம்ம ஆரம்பத்துல எழுதுனதையும் வச்சுக்கணும். அப்படி எழுதுவேன். நெஞ்சத்தில் கனவுடனே நெடுநாளாய் வாடுகின்ற கொஞ்சி மொழி பெண்ணே நீ கூடு. இந்த கவியரங்க கவிதை வரும் பாருங்க. நாட்டின் கூண் போக்க புது பாடல் பாடு, அடுப்படியின் அடிமைகளாய் அயராது உழைத்தது நம் இடுபொடித்து போவதுவா வாழ்க்கை, பெண்ணை இனியேனும் மாற்றும் தன் போக்கை. முதல்ல வாழ்க்கைன்னு வந்தா அடுத்த போக்கைன்னு இப்படி எழுதுவோம். அந்த சங்கத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு அழகுதான். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அந்த தமிழ்ல இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அழகு. அதுலயே நல்ல கருத்துக்கள்லாம் நீங்க வச்சுட்டீங்கன்னா அது கவிதை தான். வெறும் சந்தத்துக்காக மட்டுமே ஒரு கவிதையாக முடியாது. நல்ல அப்படியே அடுக்கடுக்கு அது வசனமா வேணா ஏத்துக்கலாம். அதை வந்து நம்ம கவிதைய வச்சுக்க முடியாது. கவிதைங்கிறது என்னன்னா, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நம்மள மீறி ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள நிகழ்ந்து அதை வந்து நம்ம எழுத்தா கொண்டு வர்றது. அதை கொண்டு வர முடியுமா? எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. சில சமயம் போராட்டமாவே இருக்கும். நான் சில சமயம் ஒரே நாள்ல 2-3 கவிதை எல்லாம் எழுதிடுவேன். 2-3 கவிதையும் நல்ல கவிதை, எல்லாராலும் கொண்டாடுற முடியாது. ஒரு 7-8 மாசத்துக்கு ஒரு கவிதை கூட எழுதாமலே இருக்கும். கவிதை வந்து வலிந்து எழுத முடியாது. கவிதை நான் எனக்கு கவிதை தான் தெரியுங்கிறதுனால அதை பத்தி சொல்றேன். நீங்க மத்தவங்க வரும்போது மத்த சிறுகதை நாவல்களை பத்தி தெரிஞ்சுங்க. வலிந்து எழுத முடியாது. வரும், தோணும், மனசுல தோன்றும் போது அதை நீங்க வந்து எழுத முடியும். இப்ப வந்து நான் கவிதை எழுதுறேன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு வந்து இந்த வீடு குடி போறதுக்கு, பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் கவிதை எழுதி கேட்பாங்க. நான் எனக்கு ஒரு பர்த்டே கவிதை எழுதி கொடு. நேத்து கூட ஒரு எம்பி என்னோட பேசுனாங்க. நான் எம்பி ஆனதுக்கு ஒரு கவிதை எழுதி நான் எழுதி அனுப்புறேங்க, நான் அப்புறம் எழுதி அனுப்புறேன், இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கிறேன். அப்படி எல்லாம் செஞ்சு நம்மளால கவிதையை பண்ண முடியாது. அது முற்றிலும் வேற ஒரு விஷயமா இருக்கும் கவிதைங்க. ரொம்ப நுட்பமான உணர்வு. அதனாலதான் கவிதை, ஓவியம், சிற்பம் இதெல்லாம் நுண்கலைகள் சொல்றாங்க. கவிதை வந்து அந்த நுண்கலையில தான் வருது, நுட்பமான கலைகள்ல தான் வருது. நிறைய கவிதைகள், புது கவிதைகள்லாம் இருக்கு வந்து சொல்றதுக்கான. இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போயிருக்கிறோம். 2 வரிதான். எப்படி இருக்கு? இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போயிருக்கிறோம். இப்படி வந்து ஒரு பழத்தின் அழகை, அவங்க பேர் மறந்துட்டான், நல்ல வாயிலே இருப்பார். பழத்தின் அழகை, சுவையை எல்லோரும் பாராட்டுவார்கள் அபி, ஆனால் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார்? இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கு, தம்பி டெல்லியில படிக்கிறான், தெரியும், பாப்பா டெல்லியில படிக்குது, பாப்பா டெல்லியில படிக்குதா, அது எல்லாரும் பாராட்டுவாங்க, இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த ஹாஸ்டலுக்கும் இந்த சாப்பாட்டையும் அது குடையும் வண்டி குடைச்சலை யாரு? அருகித்தான் விறகு தீயாகும்.
அதிராத தந்தி இசைக்குமா, அதிர்கிற தந்தியில் தூசி குந்தாது, கொசு நெருப்பில் மொய்க்காது. எங்க இருந்தாலும் நாம நாமளா இருந்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த புது கவிதைகள் எல்லாம் வலியுறுத்துது. என்னோட கவிதை ஒரு மாதிரி கதை அம்சத்தோட கூடிய கவிதைகளா இருக்கும் சார். அததான் கல்லூரிகள் எல்லாம் வைப்பாங்க. அவர்கள் என் அம்மா கவிதை, அப்பாவின் கையெழுத்து, அப்பாவிற்கும் அவரது நண்பர்களுக்கும் சமர்ப்பணம்னு ஒரு கவிதை எழுதிட்டான். அந்த கவிதை சொல்ற நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அதான் சமர்ப்பண கவிதை. என் கவிதை தொகுப்புக்கு நீ மாடு பார்த்து கொள்ள ஒரு கோணி பையை போட்டுக்கொண்டு நான் பள்ளிக்கு செல்ல குடை கொடுத்து அனுப்பினாய். நான் வயல் வேலைக்கு சென்றிருந்த ஒரு மழைக்கால ஞாயிறன்று படிக்கிற புள்ள குளிர் தாங்காது என ஒரு டீ வாங்கி கொடுத்து விட்டு திரும்பும் போது வரப்பில் இருந்து வழுக்கி விழுந்து விட்டாய். சனங்கள் சிரித்து விட்டனர். மழை துளிகளோடு என் கண்ணீர் துளிகளும் வயலில் விழுந்ததை அறிந்தது போல் திரும்ப ஒண்ணு இல்லைண்டா, சும்மா கால் வலிக்கிருச்சு என நீ விழுந்ததற்கு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போன. என் கருப்பு நிறத்தை வீடே சேர்ந்து கிண்டல் செய்யும் போதெல்லாம் என் தாயார் போல கருத்தான என் மகன் என ஆறுதல் தந்தார். தினமும் நான் வரும் பேருந்து வருவரை ஒரு டீ கடை கட்டையில் உட்கார்ந்துள்ளேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அம்மா பேருந்துக்கு சரியாக பணம் தரும் போதெல்லாம் உன் வெற்றலை பொட்டலத்திலிருந்து சில்லறை பொறுக்கி தருவாய். தினமும் நான் வரும் பேருந்து வருவரை ஒரு டீ கடை கட்டையில் உட்கார்ந்திருப்பாய். வந்ததும் 10 அடி என்னை முன்னால் விட்டு பின்னால் கூட ஒரு யாரிடமாவது என் மக டீச்சருக்கு படிக்குது, ரேடியோவில எல்லாம் பேசியிருக்கு, அதற்காக வீடு வந்ததும் 1/4 மணி நேரம் நான் திட்டுவது கூட பெருமைதான் என்பதாய் சிரிப்பாய். குடிக்கும் கஞ்சியில் பாதிக்கு மேல் கோழிக்கும் நாய்க்கும் கொட்டி நிறைந்து போவாய். கொடுத்த பொருளை திருப்பி கேட்க உன்னளவிற்கு கூச்சப்பட்டவர்களை நான் பார்த்ததே இல்லை. உன் சொத்து குறித்து யாராவது விசாரித்தார், என் பொம்பளை மக்கதான் என் சொத்து, நாங்க 6 பொண்ணு, நான் இறந்ததும் அவர்கள் எல்லாம் கூடி அழுவதுதான் எனக்கு சுகம் என உருக்கமான கவிதை சொல்வாய். மாடுகளின் சுழி வகை பல் கொம்பு இவைகளை கொண்டு கேட்பவர்களுக்கு நல்ல மாடு வாங்கி தர தெரிந்த அளவுக்கு மனிதர்களை பற்றி நீ ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை. நம்புவாய், எல்லோரையும் நம்புவாய், எப்போதும் நம்புவாய். நீயும் கயிற்று கட்டுகளில் படுத்து இரும தொடங்கிவிட்டாய். இந்த நேரத்தில் உன் கபடமற்ற வாழ்க்கைக்கு உன்னை போலவே கள் குடிக்கின்ற, சோப்பு போட்டு குளிக்காத, சைக்கிள் ஓட்ட தெரியாத, கட்டை சுருட்டு பிடிக்கின்ற நம் வீட்டு திண்ணையும் உன்னோடு மாடுகள் பற்றியும் தரகு பணம் பற்றியும் சத்தமாய் பேசிக் கொண்டிருக்கும் உன் வயதையொத்த உனது நண்பர்களுக்கும் எனது கவிதைகள் சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு சமர்ப்பண கவிதை எழுதிருந்தேன். இப்படி யதார்த்தமா எழுதணும் கவிதைகள். யதார்த்தம். இப்ப கவிதையோட போக்கு மாறிடுச்சு. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அந்த பழைய போக்கு கிடையாது. இப்ப கவிதைகள் வேற ஒரு தளத்துக்கு வந்துடுச்சு தமிழ் இலக்கியம். அந்த சிற்பி அவங்க ஐயாவெல்லாம் எழுதுவாங்க பாருங்க, அதுவும் கவிதைகள் தான். அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு, நவீன கவிதைகளுக்கு வந்துடுச்சு. நவீன கவிதை என்பது மனதோடு பேசும், அதுக்கு சந்தம் அதெல்லாம் முக்கியமா இருக்காது. அது கருத்து தான் முக்கியமா. கருத்து, அந்த சொல்லு, அந்த மன கிளர்வு, அந்த எண்ணத்துல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துவது, படிச்சா மறக்க முடியாம இருக்கிறது. ஒரு நல்ல கவிதை எது அப்படின்னு கேட்டா என்ன 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 நான் கண்டுபிடிச்சது, படிச்சா மறக்கவே முடியல, கேட்டாலும் அந்த கவிதை இன்னொரு கதை கேட்கணும் போல இருக்கு அப்படின்னா அது நல்ல கவிதை. அந்த பாம்பு மறைந்து விட்டது. நான் ஒரு கவிதை படிச்சேன், ஜப்பானிய ஹைக்கூ. அந்த பாம்பை பார்த்து பயந்து இருக்கிறாரு. அந்த பாம்பு வெளியேறி விட்டது, அதன் கண்கள் இன்னும் புள்ளின் மேலேயே இருக்கின்றன. அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த ஞாபகம் பார்த்தீங்களா, அந்த பாம்பை போய் பார்த்திருக்கு. அந்த பாம்பு போயிடுது, ஆனாலும் அந்த பயம், அந்த கண்ணு இந்த பாம்பினுடைய கண்கள் இன்னும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் கவிதை. இப்ப நான் வேலைக்கு போயிட்டு தினமுமே நினைப்பேன், பஸ்ல போகும்போது, பஸ்ல எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். சில சமயம் தான் சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சா ரொம்ப வசதியா உட்காந்துட்டு போய் வீட்டுக்கு போனோம்னா எழுதணும், எப்படியும் ஒரு 4 வரியாவது எழுதணும். அதையே ஒரு கவிதையா எழுதுறது. வசதியில வீடு திரும்பி பெருக்கிய போதும்
பால் சூடாக்கிய போதும், தோசை ஊற்றிய போதும் நினைத்து கொண்டேதான் இருந்தேன். எழுதிவிட்டுத்தான் படுக்க வேண்டும் என்று. இன்றைக்கும் வந்துவிட்டது எனக்கு கவிதைக்கு முன் உறக்கம். அவ்வளவுதான். உறக்கம் வந்தா கூட அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்ப ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க எங்க வீட்டுக்கு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் அப்பதான் எனக்கு வேலை கிடைச்ச புதுசு, பெருசா வசதி எல்லாம் இல்ல ஒண்ணும். நான் தான் முதல் தலைமுறையா படிச்சு வர்றேன். நான் தான் எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும். இந்த ஒரு ஜோக் இருக்குல்ல, இருக்கிறதுலயே நல்ல செம்புல தண்ணி கொண்டு வான்னு அந்த கவுண்டமணியும் செந்திலும் பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப குடிசையா இருக்கும். அந்த வீட்டுல போய் இருக்கிறதுலயே நல்ல செம்புல மாப்பிள்ளைக்கு தண்ணி கொண்டாந்து வைங்கன்னா அந்த அம்மா செம்பு எடுத்து வரும். நசுக்கு கல்லுல வச்சு நசுக்குன செம்பு மாதிரி. இப்போ கவுண்டமணி பார்த்துட்டு சொல்றாரு, ஏன்டா இதுதான் உங்க வீட்டுல இருக்கிறதுலயே நல்ல செம்பா அப்படின்னு. அத மாதிரி நான் தான் விவரமான ஆளு படிச்சவங்ககிட்ட எங்க வீட்டுல அப்ப ரொம்ப இதா இருக்கும். அப்ப வந்து பெரிய வசதிகள்லாம் இல்ல. நம்ம கண்ணாடி உடைஞ்சிட்டா தூக்கி போட மாட்டோம். பாதி கண்ணாடியிலேயே எவ்வளவு நாள் முகம் பார்க்க முடியும். அப்படி பவுடரு வந்து புத்தகத்துல கொட்டி மறைச்சு மறைச்சு வச்சுப்போம். ஏன்னா அக்கா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவா. நம்ம புத்தகத்துல வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் போகும்போது அடிச்சுட்டு போகலாம். அப்படி ஒரு இருக்கும். அது மாதிரி ஒரு உடைச்ச கண்ணாடியில வேலைக்கு வந்துட்டா. இப்ப வந்து புலிவளம்ங்கிற ஊர்ல இருந்தா பக்கத்து வீட்டு மருமகள் எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த கவிதைக்கு தலைப்பே நான் கண்ணாடி தான் வச்சிருந்தேன். பொட்டு வைக்கவும் வகிடெடுக்கவும் போதும், கை தவறி நழுவவிட்ட கண்ணாடியின் பெரிய துண்டு, வரும்போதெல்லாம் சொல்லாமல் இருப்பதில்லை பக்கத்து வீட்டு மருமகள், உடஞ்ச கண்ணாடியில முகம் பார்த்தா குடும்பத்துக்கு ஆவார், ஆகாமல் போவதற்கு ஒன்றுமில்லை என்பதறிந்து சரி என்னதான் இருக்கிறது, எனக்கும் அவளுக்கும் பேசிக்கொள்ள, இருந்து விட்டு போகட்டுமே ஒரு உடைந்த கண்ணாடி கண்டாவது. இப்படி ஒரு கவிதை என்ன இருக்கு பேசிக். இதை ஒரு கண்ணாடி ஒரு கவிதை, ஒரு உடைந்த கண்ணாடி கொண்டு வந்து. அதே மாதிரி சென்னைக்கு வந்துட்டேன் 2000 வந்து பார்த்தா எல்லாம் வா போன்னு பேசுறாங்க. வாங்க போங்கன்னு பேசிய பழக்கப்பட்டப்பா. அத மாதிரி நாமளும் பேசுவோம், மத்தவங்களும் பேசுவாங்க. வா அங்க போ அப்படி இப்படின்னு பேசுவாங்க. எனக்கு காய்ச்சல் வந்துட்டு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஊருக்கு நம்ம வந்துட்டோமோ. யார பார்த்தாலும் வா போ நீ நாம போ ரோட்டாண்டன்ட்டு அப்படி பேசுறாங்களேன்னா நல்ல ஊருங்க சென்னை. இருக்கிற ஊரை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஒரு தாய் மாதிரி. அதை இப்போ உணர்றதான் எல்லாரையும் தாங்கிக்கிற தாய் மாதிரி இருக்கு சென்னை. சென்னை என்னை போடா வெள்ளைன்னா எத்தனை பேர் திரும்பி போயிருக்கிறாங்க சென்னை விட்டு. எல்லாம் சென்னையில தான் இருப்பாங்க. ஊருக்கு போக மாட்டாங்க. 100 ரூபாய் இருக்கிறவங்களும் வாழ்வாங்க, 10,000 செலவு பண்றவங்களும் அன்னைக்கு வாழ்வாங்க. அவ்வளவு எல்லாரையும் தாங்கிக்கிற பொறுத்துக்கிற ஒரு தாய் மாதிரி இருக்கு சென்னை. இப்பதான் நான் அதை உணர்றேன். சென்னை இப்படி பேசணும்னா இப்படி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் வந்தோடனே. அப்ப வந்து மார்கழி மாசம் வரும், டிசம்பர்லதான் நான் வந்தேன். புது மார்கழி அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை வந்து எனக்கு சரியான நினைவுல இல்ல. ஊர்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், முள்கிரி இழந்த படம் பறிக்க போவோம், ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு புங்க மரத்தை அடியில உட்கார்ந்து படிப்போம். படிக்கவோ எழுதவோ செல்லாத என் முதல் மாநகர் மார்கழி எது அப்படின்னு. இப்படி உங்களுடைய அனுபவங்களை, உங்களுக்கு தோன்றத, உங்களுக்கு நமக்கு நடக்கிறத இந்த மாதிரி எழுதுறது. எனக்கு முன்னோடி யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எழுதுனவர்ல வந்து நம்ம பழமழையம் கதையா சொல்லுவாங்க. சனங்களின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனாரு, நீங்க படிச்சிருக்கீங்க. அவர் வந்து அதுல சொல்லியிருப்பாரு, இந்த வேப்ப மரம் கசக்குறதே அம்மாவோட கதையை கேட்டுதான். இந்த வேப்ப மரம் ஏன் இவ்வளவு கசக்குது, வாசம் இருக்கிறது இவ்வளவு கசந்ததுக்கு காரணமே அம்மாவின் நிகழ்ற கதையை கேட்டுக்கணும். இப்படி தன்னால நிகழ்ற ஒண்ண வந்து கவிதையில ஏற்றி வைக்கிறது. தன்னால அது உங்களுக்கு வறுமை, அது இலக்கணத்துல வறுமை. அப்படி அதை வந்து சுவையா சொல்றது. அத ஒரு துயரத்தோடையோ, எப்பவும் துயரத்தோட தான் சேர்த்து சொல்லணும் இல்லை, இன்பத்தோடய சொல்லணும், மகிழ்ச்சியோட சொல்லணும், உற்சாகத்தோட சொல்லணும், சவால் விட்டு சொல்லலாம். நான் அது மாதிரி நிறைய சவால் விட்டுற மாதிரி. சவால்னா எனக்கு நமக்கு நாமே சவால் விட்டுக்கிறது தான்.
நான் உழைத்த காசுகள் தான் என் தட்டில் உள்ள பருக்கைகள். எழுதுகோலை வீசிவிட்டு எவர் முன்பும் மண்டியிடா துணிவெனது தோழமை. பொந்தொன்றில் அடைத்து வைத்து பூட்டி வைத்து நின்றாலும் என் பணத்தலை யாராலும் தடுத்து விட முடியாது. அப்படி ஒரு கவிதை அது. அதனால இப்ப சில பேரை நம்ம முதல்ல ஒரு தொகுப்பு கொண்டு வரோம் பாருங்க, அதை வச்சே அளவிடுவாங்க. அதுதான் அவங்க படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துதான் வாசிச்சிருக்க மாட்டாங்க. இவங்கன்னா இப்ப நாட்டுப்புற கவிதை மாதிரி எழுதுவாங்க, இவங்களுக்கு நவீன கவிதை வராது, இவங்க கிராமிய கவிஞர் அப்படி. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. அதை தாண்டி வேற வேற கவிதைகள், அதை விட சிறப்பான கவிதைகள்லாம் அவங்க அதுக்கு பிறகு எழுதியிருப்பாங்க. அத கவனத்திலேயே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் படிச்சுட்டேன், அதோட முடிச்சுக்கிறேன். நான் இப்ப சாகித்ய அகாடமில வாசிக்கலான்ட்டு இந்த கவிதை எடுத்து வந்தேன், ஆனா வாசிக்கல. இந்த ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன். இது நவீனமா இப்ப எழுதின கவிதை. கொஞ்சமாக திறந்திருக்கட்டும் ஒரு சிறிய சாளரம். நான் கூட இது பண்ணாங்க. நீங்கள் யாரையாவது வெறுக்கவோ ஒதுக்கவோ நினைத்தால் தயவு செய்து அப்படியே செய்யுங்கள். அவர் உங்களை நேசிப்பவராயின் கொஞ்சம் அவகாசம் அளியுங்கள். பல்லாயிரம் ஆண்டு நீரோடும் நதியிலிருந்து விருப்பமுடன் சேகரித்த குளிர்ந்த கூழாங்கற்களை அதனினும் தொன்மையான பிரிதொரு நதியில் எடுக்க முடியாத ஆழத்தில் கவனமுடன் எரிவதை போல் ஒவ்வொன்றாக நினைவுகளை மென்மையாக எரியுங்கள். இரும்பு பலகைகளால் தடுத்தணை போட்ட பின் இடுக்குகளை உடனே பூசி மெழுகாதீர்கள். சின்ன நீர்த்துளிகள் தெரித்துவிட்டு போகட்டும். உடனடியாக எல்லா கதவுகளையும் அரைந்து சாத்தி விடாதீர்கள். கொஞ்சமாக திறந்திருக்கட்டும் ஒரு சிறிய சாளரமேனும். நெருப்பை கொட்டி கொண்டே இருக்க வேண்டாம், ஒரு கங்கு போதுமே சாம்பலாவதற்கு. கனன்று எரியட்டும் காலத்தீயில் நிதானமாக விட்டு விடுங்கள். நினைத்திருக்கும் நினைவில் இடியாக இறங்கி சிதைந்து விடாதது கனமழையாகி கரைத்து விட்டு போய்விடுங்கள். ஆர்ப்பரிக்கும் மௌனத்தால் மூர்ச்சையாக்காமல் பிழைகள் இன்னதென்று சொல்லி பிரியுங்கள். இந்த குறைந்த பரிவையேனும் இறுதியாக அவருக்கு பரிசளிக்க பாருங்கள். என்னதான் இருந்தாலும் அவர் உங்களை நேசிப்பவர் என்பதான். அதான் அந்த கவிதை. உங்க எல்லாரையும் பார்த்தது, எல்லாரும் இவ்வளவு தூரம் போராடி இங்க படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டார். எல்லாரையும் பார்த்தது, உங்களோட ரொம்ப இயல்பா பேச முடிஞ்சது. என்னால் எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாம, எந்த விதமான தயாரிப்பும் இல்லாம வந்த நானு அது மனசுல இருக்கிறத ரொம்ப இயல்பா பேச முடிஞ்சது, இயல்பா பகிர்ந்துக்க முடிஞ்சது. எல்லாரும் முகத்திலையும் புன்னகையோட இருக்கிறீங்க. இந்த புன்னகை எப்போதும் உங்க முகத்துல இருக்கட்டும். மிக்க நன்றி. அறுவடை அது சார்ந்து எடுக்கும்போது நீங்க எழுதி அனுப்புங்க. சமயத்துல எழுதிக்கலாம். அது சார்ந்து எழுதும்போது உங்களுக்கு எழுதுறது வந்ததுன்னா நீங்க எழுதி போட்டியில கலந்துருங்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த அறுவடை காலம், அல்லு பகல் வழி போல அழிக்க கையை நீட்டாதையா, சீக்கிரமா சமைச்சு தர, சிறு சிறு பேசாதையா, அந்த கவிதையெல்லாம் நீங்க சொன்னீங்க. அதை நான் ஒரு போட்டிக்கு அனுப்பின கவிதை தான் தினமணியில. ஏன்னா என் கவிதையை தேர்வு பண்ணல. அதாவது உழைக்கும் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்களின் பிரச்சனைன்னு அதான் தலைப்பு. அதுல 3 பேர் தேர்வு பண்ணாங்க. அதை என் கவிதையை விட்டுட்டாங்க. இப்ப அந்த ஜெயிச்ச கவிதையெல்லாம் என்னன்னு தெரியல, உண்மையிலே தெரியல. சில சமயம் அப்படி ஆயிடும். விவசாய பெண்களை பத்தி வந்தது, இவங்கள வேலைக்கு போகும் பெண்களா கன்சிடர் பண்ணலாம் போல இருக்காங்க.
அதனால அந்த அலைபேசி அழைக்கிறது, டைம் மிஷின் அந்த மாதிரி எழுதின கவிதைகளை தேர்வு பண்ணி எனக்கு அப்ப ஒண்ணும் தோணல. நான் அப்ப கிராமத்துல இருந்தேன். அது மாதிரி நீங்க போட்டிக்கு அனுப்புற கவிதைகள் சில சமயம் ரொம்ப நல்லா நல்ல கவிதைகளா அமைச்சு அது ஒரு வாய்ப்பு. நான் எப்பெல்லாம் எழுதுதோ அப்பெல்லாம் எழுதிட்டே இருந்தேன். தொடர்ச்சியா பண்ணுங்க ஒரு விஷயம். ஜெயமோகன் பேட்டி ஒன்று படிச்ச தம்பி, அவர் சொல்றாரு, உலகத்துல எந்த மூலையில நான் இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எழுத ஒதுக்கிடுவேன் அப்படின்றாரு. இது எவ்வளவு ஒரு தொடர்ச்சியான ஒரு வைராக்கியம். தொடர்ந்து எழுதிட்டே இருக்கு. கடைசியில சில விஷயங்கள் தான் காரணம். புன்னகை கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னதுல நிறைய கவிதை சொல்லும்போது நிறைய நாஸ்டால்ஜியா அப்படிதான் இருக்கு. பழைய நம்ம ஊரோட நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க சென்னையில ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதியை சென்னையில வாழ்ந்துருக்கீங்க. சென்னை சார்ந்த கவிதை, சென்னை சார்ந்த நான் சொன்னா நகரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதோட கிராமத்தன்மை அதிகமா இருக்கு. நீங்க சொன்னது அது மாதிரி கவிதைகள் இந்த மாதிரி நிறைய கவிதைகள். ஸ்கூல்ல நான் கடற்கரைன்னு சொல்லுவேன். டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்து டீச்சர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு சிரிப்பாங்க. என் பேர் பஞ்சவர்ணம், இயற்பெயர். பஞ்சவர்ணத்தை பாரு, பீச்சை போய் கடற்கரைங்கிறது, பேப்பரை செய்தித்தாள் இருக்குது, ரெண்ட தோழிங்குது, கவிதையாவே எழுதியிருப்பாங்க. சென்னை தோழிகள் கேள்வி. நான் பேசும்போதெல்லாம் கூட கூட சிரிக்கிறீர்களே. பீச்சை போய் கடற்கரைங்கிற, பேப்பரை செய்தித்தாள்கிற, ரெண்ட தோழிங்கிற, சிரிப்பு வராதா எங்களுக்கு? அதான் ஆனந்தங்கள் எல்லாம் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப தம்பி இந்த கவிதை ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். சுஜாதா தேர்வு பண்ணியிருந்தார் இந்த கவிதை, சிறந்த கவிதை. கடல் அங்கு வளர்ந்த ஊர்ல பெயர் பார்வை அப்படின்னு ஒரு கவிதை. பார்வை. ஆமா, கடல் பார்க்க. ஆமா, சென்னை விட நான் ஊரை பத்தி எவ்வளவு கவிதை எழுதியிருக்கணும் தம்பி, அவ்வளவு கவிதை சென்னை பத்தி எழுதியிருக்கேன். ஊரை பத்தி எழுதின கவிதையே அந்த ஆரம்பத்துல படிச்சவங்க சொல்றதுனால தெரியுது. இப்ப புதுசா எழுதுனத உங்களை மாதிரி மாணவர்கள் படிச்சுட்டு சொன்னாதான் ஏன்னா பழைய ஆட்கள் யாரும் சார் மாதிரி கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க, படிக்கிறது இல்ல தொடர்ச்சியா. மீட்டிங் போனாங்கன்னா பழசு என்ன தெரியுமோ அதை வச்சே பேசுறாங்க. அதாவது சொல்றது. ஆனா நீங்க படிக்கவும் செய்யணும், தொடர்ச்சியா படிக்கவும் செய்யணும். ஒரே விஷயத்த வச்சே பேசிட்டே இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தேடல் இருக்கும். ஆமா ஆமா, கொஞ்சமாக திறந்திருக்கட்டும். சில பேரோட உரைகள் நமக்கு உங்க கேள்விகள்லாம் இருக்கலாம், அப்படியே ஒப்பு கொடுத்து கேட்கலாம். கொடுத்து கேட்க அதாவது அந்த கவிதைக்கு நீங்க அந்த குட்டையினுடைய சின்ன வகுப்புல நம்ம கீழ் கவிதை இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இது ஒரு மாதிரி நம்மளோட பண்பாடு நமக்கு தெரிஞ்ச உதாரணம் பாசாங்க இல்லாம இதுக்குள்ள இருக்கிறது தான் தம்பி நவீன இலக்கியவாதிகள் பாசாங்கா பண்றவங்க. அந்த மனிதனை அந்த கடைசியில் உள்ள மனிதனுக்கு என் முதல் வணக்கம். அதெல்லாம் பாசாங்க. பாசாங்க நிக்காது மனசுல. அந்த நேரத்துல ஒரு அவர் ஏதோ வார்த்தை விளையாட்டை விளையாடிட்டு போனோம், அவ்வளவுதான். மனசுல நிக்காது. மனசுல இருந்து வர்றதுதான் மனசுல இருக்கு. என்னங்க இல்ல, எல்லாரும் ஆரம்பத்துல அப்படிதான் எழுதுவோம். ஒரு வர வர நம்மள நாமளே செதுக்கிக்கிறது. ஒரு சிலையின் அழகு எதில் இருக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுல கண்ணுல இருக்கா, அது நெஞ்சில இருக்கா, கையில இருக்கா, கால்ல இருக்கா, எதுல இருக்கு சிலையின் அழகு? அது சேதப்பட்ட கல்லில் இருக்கிறது. அது எவ்வளவு கல்லை இழந்திருக்கு. கவிதைக்கும் அது செதுக்கி 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 அது எவ்வளவு ஒரு சிலையின் அழகு அது சேதப்பட்ட கல்லில் இருக்கிறது. அப்படிதான் கவி. அது அப்படியே பொருந்தும் கவி.
அதை நீங்க ஞாபகம். நீங்க எவ்வளவு உங்க கவிதையோ உங்க எழுத்தையோ உங்க படிப்பையோ நீங்க செதுக்குறீங்களோ தொடர்ந்து வாசிக்கவும் செய்யணும். தொடர்ந்து வாசிக்கணும். அது ரெண்டும் நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா. ஆனா நீங்க இலக்கியத்துல தம்பி ஒரே ஒரு புத்தகம் போட்டுட்டீங்கன்னு வச்சீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல சீக்கிரமா அறிமுகமாயிடலாம். பேசாயில ஒரு சினிமா படம் எடுத்தவரை போய் என்னோட சினிமா இதுன்னு கொடுக்க முடியாது. ஒரு புத்தகம் போட்டவர் போய் கம்பீரமா நான் எழுதின கவிதை என் புத்தகத்தை போய் நீங்க அறிமுகமாறதுக்கு ஒரு இடத்துல பெரிய இடங்கள்ல நுழைய முடியாத இடங்கள்ல சென்று சேர்வதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த. நான் செம்மொழி மாநாட்டுல கவிதை வாசிச்சேன். அப்ப கலைஞர் கூப்பிட்டு என்ன பாராட்டினாரு. பக்கத்துல அவங்க தயாளம்மா இருந்தாங்க. தயாளு நம்ம ஊரு பொண்ணு எப்படி வாசிக்கிறா பாரு கவிதை. அப்புறம் எங்க ஊர்ல அவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க. கோவிந்தராசன் ஒரு பாடகர். அவர் கேட்கிறாரு, ஞாபகமா உங்க ஊர்ல கோயில் தெருல கோவிந்தராசன் பாடகர் இருந்தாரு தெரியுமா அப்படி கேட்ட. ஐயா தெரியும் ஐயா அப்படின்னு. வெளியில வந்தோடனே எல்லாரும் கேட்டாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட மட்டும் கலைஞர் பேசினாரு அவ்வளவு பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பழனி பாரதி கூட கலைஞர் பேசினார்லங்க அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம நிஜமாவே வாசிக்கும் போது பெரிய மனிதர்கள்ல இருந்து பெரிய மனிதர்களாக நான் நம்பும் மனிதர்கள் இருந்து சாதாரண மனிதர்களுக்கு எல்லாருடைய மனசுலயே நிற்கிறது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? உண்மைக்கு பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. ஆமா ஆமா அது உடம்பு சொல்றோம். அதுதான் தம்பி. முன்னாடி எல்லாம் ஒரு போட்டோ பிடிப்பாங்க. அப்ப சில பேரு கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு முன்னாடி நிக்க மாட்டாங்க, மறைஞ்சு மறைஞ்சு நிற்பாங்க. அப்ப யாராவது அவங்கள முன்னாடி போக இழுத்து தள்ளி முன்னிறுத்துவாங்க. இப்ப அந்த மாதிரி முன்னிறுத்த யாரும் கிடையாது. ஏன் அவன் தெரிஞ்சுக்கூடாது, அவனும் வந்துருவானு போட்டோ மறைச்சிட்டு நிக்கிறது. அவன் இல்லைன்னா அவன் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துடலாமா, அவன் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துடலாமா, எப்படியாவது தடுத்துடலாமா, அவங்க அந்த இடத்துக்கு அந்த மாண்புகள் எல்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்மளே அதான் நான் சொன்னேனே, நம்மளை நாமே திட்டிக்கணும், நமக்கு நாமே பேசிக்கணும், நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கணும், நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கணும். இங்க இருந்து வரோம் அங்க இருந்து வரோம் இவங்க செய்வாங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவே யாரும் தாயா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், முடிஞ்சா நீங்க செய்யுங்க. மத்தவங்களை நீங்க தட்டி கொடுங்க, ஆறுதல் கொடுங்க, நேர்மையா இருங்க. மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க நமக்கு பெரிய ஏமாற்றம் வரும். அதனால நல்லவங்க இல்லைன்னு சொல்லல, நான் இருக்காங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சு, சதவீதம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மிகப்பெரிய கூட்டங்கள்ல பேசுறதை விட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி. ஒரு கவிதை இல்லைன்னா ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது எப்படி யதார்த்தமா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய உரை முழுவதும் கவனப்படுத்திட்டே இருந்தாங்க. அது அவங்களுடைய இலக்கியத்திலையும் வெளிப்படும். யதார்த்தம் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மைக்கு பக்கத்துல இருக்காங்க. உண்மைங்கிறத தாண்டி தன்னுடைய வாழ்வியல் நடந்த ஒரு தன்னுடைய வாழ்வியல பார்த்த ஒரு யதார்த்தத்தை பதிவு செய்வது, இல்லைன்னா ஒரு இயல்பை பதிவு செய்வது அப்படிங்கிறது அது அவங்க இலக்கியத்துல மட்டும் இல்ல, பெரிய அடிப்படையாவே அப்படி ஒரு மனிதர் தான். நாங்க போய் கூட்டிட்டு வரும்போது அப்படிதான் ரொம்ப இயல்பா எளிமையா பேசிட்டு எல்லா விஷயங்களையும் பேசிட்டு அவங்க திரும்ப திரும்ப அப்பயும் சரி இங்கேயும் சரி சொன்னா ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு இலக்கியம் எப்போது வெற்றி பெறும், இல்ல எந்த இலக்கியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஒரு உண்மையை பதிவு செய்யும் போது மட்டும்தான் அந்த இலக்கியம் வெற்றி பெறும். இல்ல அப்பதான் அந்த இலக்கியம் எல்லாருக்கிட்டையும் நிற்கும். நீங்க பொய்ய சொன்னீங்கன்னா அது பெரிதாக பேசப்படலாம், ஆனா காலப்போக்கில் அது அழிஞ்சிடும். உண்மை மட்டுமே எப்போதுமே நிலைத்து நிற்கும், ஒரு யதார்த்தம் மட்டுமே எப்போதும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத அவங்க இலக்கியத்திலையும் பார்க்க முடியும். தனிப்பட்ட மனிதனாகவும் அப்பதான் பழகுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய எங்களுடைய துறைக்கு உரையாற்றிற்கு ரொம்ப நன்றி. முறையான நன்றியுடைய வழங்க முனைவர் பட்டாய் வழங்குகிறார். எங்களோட நானும் என் கவிதைகளும் அப்படின்ற தலைப்புல அவங்களோட வாழ்வியல் நிகழ்வுகளோட சேர்த்து எது கவிதை அப்படின்றத பேசினாங்க. எதை பேசணும்னு பேசினாங்க. கவிதைக்கு பொய் அழகுல மீதான் அழகுன்றத எல்லா இடத்துலயும் நிகழ்வுகளோட சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க.
அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அம்மாவோட உரையை கேட்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த துறை தலைவர் அரவிந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அமர்வினை கேட்ட முதுகலை முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் முதுகலை மாணவர்களுக்கும் நன்றி. எங்களுடன் சேர்ந்த பார்வையாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. குழு சரி